அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வதாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 7 நாள் காவல் கோரி போலீசார் மனு செய்த நிலையில் மாஜிஸ்ட்ரேட் முன்பு அஸ்வதாமன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த அம்சம் கடந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அருள், திருவேங்கடம் உள்ளிட்ட 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டரும் செய்யப்பட்டார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் கைமாறி விவகாரம் தற்போது வெளியானது. இந்த கொலையாளிகள் பணத்தை கைமாற்றியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் திரைமறைவில் இருந்து மூளையாக செயல்பட்டு திட்டமிட்டு பணம் மற்றும் சட்ட உதவிகள் செய்தது யார் என்பது குறித்து விசாரணை செய்து தற்போது வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக இருந்த வியாசர்பாடியை சேர்ந்த அஸ்வதாமன் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. தற்போது சிறையில் அடைக்கப்பட்ட அவரை தற்போது நீதிமன்ற காவலில் இருக்க அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் செம்பியூர் போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை தற்போது வர இருக்கிறது. அதற்காக சிறையில் இருந்த அவரை தற்போது அஸ்வத்தாமனை தற்போது போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார். அந்த மனு மீதான அதாவது 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து கேட்டு இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இதன் பின்பு 7 நாட்கள் கொடுக்கப்படுமா அல்லது 5 நாட்கள் கொடுக்கப்படுமா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.